நேரமாகுது கடவுளே. தாயே வீரகாளியம்மா, நல்ல செய்தியா வரணுமா? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துடணுமா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யாருக்காகவோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கே. ஹலோ, யாரு வராங்க? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வாசல பாத்துட்டு இருக்க? போனவங்க தான் வரணும். வந்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. யாரு? எங்க போனாங்க? என்ன வந்து சொல்லணும்? ஏண்டி என்னமோ செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்து குதிச்ச மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல தானே இருக்க நீ? இந்த வீட்ல தாமா இருக்கேன். அதுக்காக என்ன ஏதுன்னு கேள்வி கூட நான் கேட்க கூடாதா? நான் என்ன மந்திரவாதியா உன் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னன்னு கேட்டா சொல்ல, சும்மா விடுகதை போட்டுட்டு இருக்க. 2 வருஷமா இந்த வீட்டுல ஒரே விடுகதை தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்காவது ஒரு நல்ல பதில் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, மகா மேடமை பத்தி பேசிட்டு இருக்கியா? ஆமா, 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ரிசல்ட் என்ன வருமோ ஏதோன்னு டென்ஷனா இருக்கேன். எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? பின்ன உன்னை பார்த்தா கிண்டலா இருக்காதா? ஆனானப்பட்ட கௌரியவே மகா அவ பக்கம் திருப்பிட்டானா அவ எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? என்ன பாக்குற? ஒவ்வொருத்தரையும் அவ பக்கம் இழுக்க அவ ஒவ்வொரு பிளான் போடுவா. கார்மெண்ட்ஸ்ல அக்கௌண்ட்ஸ பாத்துக்க சொல்லி என்ன அவ பக்கம் இழுத்தா, அது மாதிரி இப்போ உன்னை அவ பக்கம் இழுக்க சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டா. வெண்ணிலா, நீ எதையாவது பேசி என்ன குழப்பாத. மா, கோவத்துல இருக்கிற உன்னை தெளிய வைக்கிறமா. அம்மா, உனக்கு பிடிச்ச மருமகன்னு பேர் வாங்குறதுக்கு அவ என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டா. அவளால முடியல. மேக்னா கிட்ட இருந்து கதிர் வாழ்க்கையை காப்பாத்துற மாதிரி போட்ட பிளான்லயும் எதுவும் நடக்கல, சொதப்பிருச்சு. அதான் இப்ப உட்காந்து தெளிவா யோசிச்சு உனக்காகவே இந்த குழந்தை பிளான போட்டிருக்கா. அத நீயும் புரிஞ்சுக்காம மருமக பேரன் பேத்தின்னு வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா அப்படிலாம் எதுவும் நடக்க போறது இல்ல. ஏய், வாய் மூடு. அவசகுணமா பேசாத வெண்ணிலா. இதான் இந்த கோவம், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தியா? இத வச்சுதான் அவ அடுத்த விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மகாவும் செல்வமும் நிஜமாவே குழந்தைக்காகத்தான் டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. அப்ப அன்னைக்கு அந்த மேடம் நீ டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்ப எதுக்கு அப்படி கோவப்பட்டு பொங்கி வழிஞ்சாலாம்? மா, உன் வீக் பாயிண்ட் என்னன்னு மகாக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அதுக்குதான் இந்த ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னு டிராமாலாம். நீயும் நம்பிட்டல்ல? கண்டிப்பா இதுலயும் ஏதாவது தகிட தத்தம் தான் ஆடுவா. ஆமாமா, அவளோட கெட்ட எண்ணத்துக்கும் கெட்ட புத்திக்கும் அவளுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அறிவில்லாம பேசாத வெண்ணிலா. செல்வத்துக்கும் மகாவுக்கும் குழந்தை பிறக்கிறதுங்கிறது வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இதுல உங்க அப்பாவோட உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி பேசுறதை இன்னையோட நிறுத்திக்கோ. அம்மா தாயே வீரகாளியம்மா, செல்வத்துக்கும் மகாவுக்கும் ஒரு வாரிசு உண்டாகணும்மா. குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா நான் உன் கோயிலுக்கு வந்து 108 தேங்காய் உடைக்கிறேன். உன் மனசு குளிர குளிர பாலபிஷேகம் பண்றேன். என் மருமக வைத்தியம் என் மனசையும் குளிர வைமா தாயே. நீ தான் காப்பாத்தணும். ஓ, மருமகளா? மகாவ மருமகன்னு சொல்ற அளவுக்கு அம்மாக்கு மனசு மாறிடுச்சா? எல்லாம் குழந்தை ஆசையில. இப்பவே இப்படின்னா குழந்தை பிறந்துட்டா இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்லாம போயிடும். பிறக்கிற குழந்தைக்கும் ஆயா வேலை பார்க்க வச்சிருவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து நீங்க தான்மா. அவங்களுக்கு அப்புறம் நீங்க தான்மா. மகா, நம்மளதான் சொல்றாங்க. வாங்க போலாம். மகா, அம்மாமா இப்ப இல்லம்மா, இவங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். வாங்க. ரிலாக்ஸ் மகா.
மகா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? தண்ணி குடிக்கிறியா? ஆ. தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? ம். மகா, ம். மகா, மெதுவா மகா. இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்களேன். சரி. சார் நீங்க இருங்க சார், அவங்க பதட்டப்படுறாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ஐயோ, ஏன் நிலைமை புரியாம இவங்க வேற இப்படி பண்றாங்களே. அது ஒன்றும் பெரிய சிதம்பர ரகசியம்லாம் இல்லை. ரிசல்ட் பாசிட்டிவ்னா அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்க. ரிசல்ட் நெகட்டிவ்னா வருத்தப்படுவாங்க, அழுவாங்க. சில நேரம் நீங்கள் டெஸ்ட் ஒழுங்காக எடுத்தீங்களான்னு டாக்டர் மேலேயே கோவப்படுவாங்க. எல்லாம் காரணமாக தான். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆறுதலாக 4 வார்த்தை பேசணும், அடுத்து என்ன பண்ணணும்னு வழி சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால தான். நெகட்டிவ் ஃபைல்ஸ்லாம் கீழே வை, நான் சொல்கிறபடி செய், மறந்துடாத. எனக்கு முன்னாடி போனவங்களுக்கு நெகட்டிவ்னா அப்போ எங்க ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஐயோ, என்னாச்சு? ஐயோ கடவுளே, என்னாச்சு தெரியலையே. அம்மா என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருமா. பாருங்க. மா பாத்து. மா என்னாச்சு? கண்ணை திறந்து பாருமா. இங்க பாரு. மா கண்ணை திறங்க. என்னாச்சுமா? இங்க பாருங்க. என்னம்மா காலைல இருந்து சாப்பிடலையா? சாப்பிடலங்க. என்னம்மா நீ? இவங்க கூட யார் வந்திருக்காங்க? ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சிஸ்டர், அவங்க கூட யாரும் வரல, தனியா தான் அவங்க வந்தாங்க. தனியாவா? எந்திரிச்சு நடக்க கூட தெம்பு இல்லாம இருக்காங்க. என்னங்க, ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரீங்களா? நானா? அவங்க நிலைமைய பாத்தீங்கல்ல, பாவங்க, போய் வாங்கிட்டு வாங்களேன். ம், சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் தூக்குமா. பார்த்து பார்த்து எழுந்திருமா. ஆ பார்த்து. பொறுமையாவா, பொறுமையாவா. உட்காருங்க. அவங்கள பாத்துக்கோங்க.